கான்ஷியஸ் என்றால் என்ன, சப்கான்ஷியஸ் என்றால் என்ன, அன்கான்ஷியஸ் என்றால் என்ன? அன்கான்ஷியஸ் என்பது தூக்க நிலை, சப்கான்ஷியஸ் என்பது தியான நிலை, ஆல்பா நிலை. கான்ஷியஸ் என்பது நினைவு. கண், மூக்கு, காது, வாய், தோல் ஏதாவது ஒன்னோ ரெண்டோ மூணோ நாலோ அஞ்சோ வேலை பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். தூக்க நிலை அன்கான்ஷியஸ். ஆனால் நினைவு இருக்கும் பொழுது கனவு வராது. நினைவு இருக்கும் பொழுது கனவு வராது. வலது பக்க மூளைக்கு இடது பக்க மூளை கனெக்ட் பண்ணாது. இடது பக்க மூளையை வலது பக்க மூளை கனெக்ட் பண்ணும். இடது பக்க மூளையை வலது பக்க மூளை ரூல் பண்ணும். இடது பக்க மூளையை வலது பக்க மூளை ரூல் பண்ணாது, ஆனால் இணைந்து வேலை பண்ணும். இடது பக்க மூளை என்பது, வலது பக்க மூளை என்பது பழைய ஜென்மங்களின் கர்மங்களின் தொகுப்பு, பதிவேடுகளின் தொகுப்பு, நிகழ்வு மற்றும் பழைய காலத்தினுடைய இயக்கங்களின் தொகுப்பு வலது பக்க மூளை சப்கான்ஷியஸ். என்ன பதிக்கப்பட்டிருக்கிறது, அது தூங்கும் பொழுது நினைவலைகளாக வெளியே வந்து எந்த விதமான இயக்கத்தை செய்யாது இயங்குவதை போல ஒரு காட்சியை கொடுக்கும். அதுதான் கனவு. இப்ப நமக்கு கனவை பத்தி ஒன்றும் தேவையில்லை, தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்றேன். அன்கான்ஷியஸ், எதுவும் வேலை பண்ண மாட்டோம், ஆனா வேலை பண்ற மாதிரியே இருக்கும். காத்துல பறக்கிற மாதிரி இருக்கும், எங்க பைக் ஓட்டுற மாதிரி இருக்கும், என்னென்னவோ இருக்கும். எப்பப்போ எதோ பண்ணதெல்லாம் நினைவு வரும், ஆனா படுத்தே இருப்போம். அதுதான் கனவு. தீட்டா ஸ்டேட்னு சொல்லுவாங்க. அதுக்கு பக்கத்துல கோமா ஸ்டேட், டெல்டா நிலை, இயக்கம் இல்லாத நிலை. ஆனால் இயங்க வேண்டியது இயங்கிக் கொண்டிருக்கும். எது இயங்க வேண்டியது? சுவாசம், இதய துடிப்பு, தன்னிச்சையாக செயல்படக்கூடிய செயல்கள் எல்லாமே நடக்கும். ஆனால் கான்ஷியஸா எதுவும் நம்மளால பண்ண முடியாது. அதுதான் டெல்டா ஸ்டேட், கோமா ஸ்டேட். இந்த டிப்ரெஷனுக்கு இதெல்லாம் தேவையே இல்லை. எது தேவை அப்படின்னா ஆல்பா நிலை சித்தாவோடு கனெக்ட் ஆயிருக்கு. சித்தாவினுடைய மெயின் டோர் ஆல்பா நிலை. ஆல்பா நிலையை தொட்டால் சித்தாவுக்குள் செல்லலாம். தியானம் செய்யும் பொழுது ஆல்பா நிலையை அடைகிறார்கள். ஆல்பா நிலையை அடைந்த பின்னால் இன்னர் கான்ஷியஸுக்கு உள்ள போறாங்க. இன்னர் கான்ஷியஸுக்கு உள்ள போறதுதான் தியானம். இங்க ஆன்மீகத்துக்கும் சயின்ஸுக்கும் இது பண்ணிக்காதீங்க. ஆன்மீகமே வேறு. இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் சயின்ஸ். ஆனா ரெண்டுக்குமே பேஸ்மெண்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா ஆல்பா. இந்த ஆல்பா நிலை எப்ப நீங்க அனுபவிக்கிறீங்க, அப்ப சித்தாவுக்கும் உங்களுக்கும் கனெக்ஷன் கிடைச்சிடும். சித்தாவுக்கும் உங்களுக்கும் கனெக்ஷன் கிடைச்சிருச்சுன்னா உங்க சித்தாவுக்குள்ள பதிவேடுகள் தப்பு தப்பா வேலை பண்ணது பாருங்க, அதை திருத்தி அமைக்கலாம். எதனாலேயுமே திருத்த முடியாது வலது பக்க மொழியில் நிகழக்கூடிய நிகழ்வுகளை. தலை எழுத்து, நான் பண்ண கர்மம் தலை எழுத்து. நான் என்ன பண்ணுவேன், தலை எழுத்துன்னு முன்னாடி காமிப்பான், ஆனா அது பின்னாடி இருக்கு, நமக்கு தெரியல. ஆனா என் தலைக்குள்ள எங்கேயோ என்னவோ இருக்குன்னு தெரியுது. இருக்குது, உண்மை. அது பின்பக்கத்துல இருக்கு, சித்தால இருக்கு. மாற்ற முடியாது அப்படின்னு ஜெனரலா கான்ஷியஸா நினைக்கிறோம். ஹிப்னாசிஸ் மூலமாக ஆல்பா நிலையை தொட்டு ஆல்பா நிலையோடு இணைந்திருக்கக்கூடிய சித்தாவில் இருக்கக்கூடிய பதிவேடுகளை செயல்படுத்த முடியாதபடி செய்ய முடியும். தண்ணி அடிக்கிறவனை தண்ணி அடிக்காதன்னு சொன்ன முடியாது. தண்ணி அடிக்கிறவனா தண்ணி அடிக்காத மாதிரி பண்ணலாம், ஆல்பா நிலைக்கு கொண்டு போலாம்.
All addictions can be cured if you can go to alpha state. If you learn the art of going to alpha state of mind, you can change your karma. என்னடா அது விசித்திரமா இருக்கு. கர்மாவை யாராலையுமே சேஞ்ச் பண்ண முடியாது, அழிக்க முடியாது, அனுபவிச்சே ஆகணும். சயின்ஸ் பிரகாரம் எதை வேண்டுமானாலும் நினைத்தால் சாதிக்க முடியும். விவேகானந்தர் சொல்லியிருக்கிறார். ஆன்மீக வீர சந்நியாசி யாரு? சுவாமி விவேகானந்தர். எந்த சன்னியாசி கேட்டாலும் தலையெழுத்தை மாற்ற முடியாதுமா. விவேகானந்தர் மாத்திரம் உன்னை நீ மாற்றிக்கொள்ளலாம் நீ நினைத்தால். அதுதான் ஒரு வீர சன்னியாசி. கடல் கடந்து போன முதல் சன்னியாசி யாருன்னு கேட்டா விவேகானந்தர். சன்னியாசிங்க கடல் கடந்து போகக்கூடாது, இவர் போனாரு. அவர் போய் வந்ததுனாலதான் இன்னைக்கு 58 ஆசிரமம் இருக்குது, 108 சன்னியாசிங்க இருக்காங்க. ஏமாத்துறவன் ரெண்டுமே கலந்துருக்கு. ஆனா அந்த தைரியத்தை கொடுத்தவர் விவேகானந்தர். மனது நினைத்தால் மலையை கூட பொடி பொடியாக ஆக்க முடியும். மனதிற்கு இருக்கக்கூடிய சக்தி எதுக்குமே இல்லை. எதை வேண்டுமானாலும் உருவாக்கலாம், எதை வேண்டுமானாலும் அழிக்கலாம். ஹைட்ரஜன் பாம்போ நியூக்ளியர் பாம்போ தேவையில்லை. தலை இருந்தா அழிக்கலாம், ஆக்கலாம். அவ்வளவு திறமை இருக்கு தலைக்கு. அந்த பாம்பை கண்டுபிடிச்சதே இந்த தலை தானே. இன்னும் என்ன வேணும்? எதை வேணும்னாலும் பண்ணலாம். ஸோ உங்க தலையை நீங்க மாத்தி அமைச்சுக்கலாம். இது முடியும்.